எப்பா பொய் உரையாத புலவர் வராருப்பா. வாங்க புலவரே. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேண்ணா. எப்படி இருக்கீங்க? இப்படியே வெயிலாக இருக்குமா? எப்படி எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெளிநாடு போனேன். ஐயோ அவ்வளோ கூலிங் தந்ததுமா வெளிநாட்டில். செம கூலிங். என்ன இந்தியாவில் காலை வச்சாலும் ஏன்டா இந்தியாவில் வரும்போது ஃப்ளைட்டில் காலை வச்சுட்டு இப்படி உள்ள எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கு. இதாக இருக்குமா? வரமா சொல்லுங்கண்ணா. போன காரியம் என்னாச்சு? போனம்மா பெரிய சம்பவம் இருந்துச்சுமா. சம்பவமா? என்ன சொல்றீங்க? விமானத்தில் உட்காந்துருந்தேம்மா. ஜன்னல் ஓரம் உட்காந்துருந்தேன். செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நடிகர் இருந்தார். அவன் எடுத்துட்டு எடுத்துமா டக்குன்னு அப்படியே செல்லு கீழே வந்துச்சுமா. ஜன்னல் ஓரமா அது அப்படியே கீழே வந்துச்சு. நான் பாக்குறேன் எப்படி பாருமா அப்படியே கடல் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே வாயை வந்து சுறா மீன் இருக்குது. எந்த மீன் தெரியல. டக்குன்னு உள்ள வந்துச்சுமா. சின்ன மீன் மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சோதரிலே ஒரு 1 லட்ச ரூபா சொல்லுமா. அது 1 லட்ச ரூபா அவங்க என்ன 1 லட்ச ரூபா ஃபீல் பண்ணிட்டே இருந்தம்மா. அப்புறம் என்ன இப்போ வச்சு ஒரு நாள் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்கம்மா. மீன் வேண்டாங்கம்மா. அது வெட்டுறாங்க மீனை வெட்டுறாங்க. உனக்கு என்னோட செல்போனு செம்ம ஆச்சுனா. அப்பதான் நினைச்சேன் டே அப்பா நம்ம அஜிஸ்டா என்ன வந்து எனக்கு நானே பெரும் பண்ணிட்டேம்மா. இதெல்லாம் அஜிஸ்டாங்கிறது இதெல்லாம்